திருவள்ளுவர் சார்ந்த சில முக்கியமான ஃபேக்சுவல் டேட்டாவா, இப்ப இதெல்லாம் இப்ப நம்ம படிக்கிறோம். இது வந்து ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அத குடுத்து அதில எப்படி கேள்வி கேட்கலாம்? ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்து அத சொன்னது யாரு? அப்படி வந்து கேள்வி கேட்கலாம். இங்க நம்ம என்ன சொல்றோம்? இங்க வந்து வேறு சில ஃபேக்சுவல் டேட்டாவும் படிக்கணும். இப்ப அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்குமான ஒரு நூலா இருக்கு. எல்லா காலத்திற்குமான ஒரு நூலா இருக்கு. நம்மளே ஒரு ஸ்டேட்மெண்ட் படிப்போம். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்லாம் படிப்போம். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31ன்னு எடுத்துக்கிறோம். அது திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கணக்கிடணும் அப்படின்னா 31ஓட இப்ப இருக்கக்கூடிய ஆண்ட நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். தைத்திங்கள் 2ஆம் நாள நம்ம வந்து என்னவா சொல்றோம் அப்படின்ட்டுனா, திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியம். தைத்திங்கள் முதல் நாள்னு குடுத்துருவாங்க. அப்படியே ஈஸியா ஸ்கிப் பண்ணிருவோம் பார்க்கறதுக்கு. அப்படியே தைத்திங்கள் முதல் நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்படின்னு குடுத்து அந்த கூற்று சரி, தப்பு அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. அந்த தப்ப பண்ணிறாதீங்க. ஓகே. தைத்திங்கள் 2ஆம் நாளை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டுனா, திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறோம். தைத்திங்கள் முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கமாக திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடப்படும்போது, தை திங்கள் முதல் நாள், தை 1ஆம் தேதிய திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்கமாக கருதுறோம். தை 2ஆம் தேதிய வந்து திருவள்ளுவர் தினமாக கருதுறோம். கிமு 31 யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். மறைமலை அடிகள். அத ஞாபகம் வச்சுக்கணும். இதில கொஞ்சம் அப்படியே அவுட் சோர்ஸ் போக போக தெளிவுபடுத்தி படிச்சிரணும். அடுத்ததுல பாருங்க, திருவள்ளுவருடைய இப்ப இருக்கக்கூடிய அந்த உருவப்படம், ஓவியம் வந்து யார் வரைஞ்சது? கேள்வி கேட்டிருக்காங்க. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியே கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லியிருந்தீங்க. திரு வேணுகோபால் சர்மா அவர்கள் தான் வந்து வரையிறார்.